அண்மை செய்தி. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலம் பெற்று விரைந்து நலம் பெற விளைகிறேன் என அவர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைந்து நலம் பெற விளைகிறேன் என அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் நேற்று இரவு நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைந்து நலம் பெற விளைகிறேன் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். நேற்று இரவு கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்று காலை 6 மணி முதல் அவருக்கு மருத்துவ பரிசோதனையை மருத்துவர்கள் தொடங்கி இருக்கின்றனர். அடிவயிற்றில் லேசான வீக்கம் மற்றும் லேசான நெஞ்சுவலி தொடர்பான மருத்துவ பரிசோதனையை மருத்துவர் சாய் சுரேஷ் மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது இந்த அவருக்கான பரிசோதனைகள் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் விரைந்து நலம் பெற விளைவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அவருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு 73 வயதான ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேற்று இரவு லேசான உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அங்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மருத்துவர்கள் தற்பொழுது பரிசோதனையை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் விரைந்து நலம் பெற விளைகிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.